உங்க எல்லாருக்குமே பேடிஎம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பேடிஎம் அக்கவுண்ட் வச்சிருப்போம். பேடிஎம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணாம இருந்திருந்தா கூட, ஏதாவது கடைக்கு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்லயே வச்சிருப்பாங்க. ஒரு கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க. ஸோ சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்புறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அப்படி பாப்புலரா இருந்த அந்த பேடிஎம் வந்து இப்போ வந்து ஒரு சரிவை பார்த்து போய்க்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கலாம். ஏன் வந்து இப்போ பேடிஎம்ல வந்து பணத்தை லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? எதுக்கு வந்து 29ஆம் தேதிக்குள்ள, ஐ மீன் இந்த மந்த் 29ஆம் தேதிக்குள்ள இருக்கிற பணத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க அப்படிங்கிற நிறைய டவுட் வந்திருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் பேடிஎம்ல, எதனால இப்படி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். 2010 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. வரும்போது வந்து அவங்க மெயின் டார்கெட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ். நீங்கள் ஒரு எஃப்எம்ஐ ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பரை பார்க்குறதா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, ஏன் கடைக்கு போகிறீங்க, பேடிஎம்லேயே ரீசார்ஜ் பண்ணலாமே, நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம், கேஷ்பேக் கொடுக்குறோம், அந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எல்லாருமே வந்து பேடிஎம் யூஸ் பண்ண வச்சாங்க அந்த டைமில். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கடையில் போய் அவங்க நம்பர் எழுதணும், அவங்க அந்த நம்பரை பார்த்து அவங்க ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அவங்க 102 ரூபா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே பேடிஎம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, நாங்கள் 5 ரூபீஸ் கேஷ்பேக் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொண்டு வரப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் பேடிஎம்ல ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு நல்ல சக்ஸஸான ஒரு ஓப்பனிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் கொண்டு வந்தாங்க. நீங்கள் இப்போ இபிலாம் பே பண்ணணும், முன்னாடி ஆஃபீஸில் போய் இப்போ க்யூவில் நின்று பே பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணி நம்ம இபி பே பண்ணலாம். அப்புறம் வந்து ஹவுஸ் டேக்ஸ் டேக்ஸ் பே பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொபைல் போஸ்ட் பெய்ட்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் உள்ள கொண்டு வரப்போ நிறைய பேர் வந்து பேடிஎம்க்கு வந்து மைக்ரேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமர்ஸும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ப்ராடக்ட் உங்களால் வாங்க முடியும் அவங்கள்ட்ட இருந்து. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குற மாதிரி சிஸ்டமும் இருந்துச்சு. ஆனால் அது நஷ்டத்தில் போய் அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாஸ்டாக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்டாக் வரும்போது வந்து அவங்க யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்க எல்லாமே பேடிஎம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேடிஎம்மோட ஃபாஸ்டாக யூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலெட்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. வேலெட்னு என்னென்னா உங்கள் பேங்கில் இருக்க பணத்தை நீங்கள் வந்து அந்த வேலெட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கெங்கே நீங்கள் பொருள் வாங்க போகிறீங்களோ, இல்லைன்னா டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ, இல்லை நீங்கள் ஃபாஸ்டாக் ஐ மீன் காரில் போகும்போதோ அந்த டோல்கேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும் வேலெட்லேருந்து. இல்லை நீங்கள் சேஞ்ச் இல்லை, ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க சேஞ்ச் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பிடலாம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வேலெட் சிஸ்டம் வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்லா ஒரு பாப்புலர் ஆகுது. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா சேஞ்ச் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு சேஞ்ச் அவங்கள்ட்ட வாங்கணும், அது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பணத்தை ஒரு 3000 கொண்டு போய் பேடிஎம் வேலெட்டில் போய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் பண்ணி எங்கெங்கே போகணுமோ எங்கெங்கே வரணுமோ அப்போ அங்கங்கே பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சுது. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீ கேஒய்சி கரெக்டாக வந்து நீ மெயின்டைன் பண்ணலை, அது மூலமாக வந்து பண மோசடி நிறைய நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 2021 வந்து பேடிஎம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கேஒய்சின்னு என்ன அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். அதாவது நம்ம ஒரு பேடிஎம்ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம யாருங்கிறது வந்து கிளியராக வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கணும். இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக கலெக்ட் பண்ணியிருக்கணும். நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு இன்ஃபர்மேஷனு, நம்ம எந்த அட்ரஸில் இருக்கோம், நம்ம ஃபோட்டோ எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணி தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளுக்கு. பட் இது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணாமல் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மினிமம் 10,000 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் நிறைய அமௌண்ட் வந்து கேஒய்சி முடியாமலே இருக்கிற கஸ்டமருக்கே வந்து நிறைய அமௌண்ட் லோட் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க மண்டையில் வந்து 2021 வந்து ஒரு கொட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேஒய்சி ஒழுங்காக நீ ஃபாலோ பண்ணாமல் 100 கோடிக்கு மேலே பண மோசடி நடந்திருக்கு. எது மூலமாக அப்படின்னா இந்த பேடிஎம் வேலெட் மூலமாகவும் அப்புறம் வந்து பேடிஎம் பேங்க் ஒன்று ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால். ஸோ இந்த 2 ஆப் மூலம், அதாவது ஒரு ஆப்ல 2மே இருக்கும். இந்த 2 கான்செப்ட் மூலமாக நீ தோராயமாக வந்து 100 கோடிக்கு மேலே பண மோசடி பண்ணியிருக்க அப்படிங்கிற இன்னொரு அலிகேஷனையும் கவர்மெண்ட் வந்து பேடிஎம்ல வைக்கிறாங்க. இது மூலமாக ஆர்பிஐ மூலமாக. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து 1 லட்சம் கஸ்டமர், அதாவது 1 லட்சம் கஸ்டமருக்கு வந்து கேஒய்சி
வெரிஃபை பண்ணாமலே யூஸ் பண்ண விட்டுருக்காங்க. அதுதான் வந்து இதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நீ கேஒய்சி ஃபாலோ பண்ணாமல் ஒரு கஸ்டமருக்கு வச்சிருக்கேன்னா அந்த கஸ்டமர் அந்த பணத்தை எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இல்லீகல் வேலைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாருனே தெரியாது, அவன் பணத்தை யூஸ் பண்ணுவான். இப்போ நீ நிறைய ஃபோன் ஃப்ராட்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? இந்த மாதிரி மார்பிங் பண்ணிட்டு நீ வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பு, இல்லை அப்படின்னா வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோவோ வீடியோவோ வந்து நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பருக்கு கொடுத்தா போதும். ஃபோன் நம்பருக்கு அந்த பேடிஎம் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பணம் அவங்களுக்கு வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இல்லீகல் வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ வந்து 1,00,000 யூஸருக்கு வந்து நீ கேஒய்சி ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் நீ கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அலிகேஷனை கவர்மெண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கேஸ் மேலே இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு பேன் கார்டை யூஸ் பண்ணி 1000 அக்கௌண்ட்டுக்கு மேலே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது தப்பு இல்லையா? ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு தான் இருக்கணும், அது ஒரு பேன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கணும். கரெக்டுங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேன் கார்டை வச்சு 100 to 1000 கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியவே இல்லை. இது வந்து நம்ம யாரும் பண்ண மாதிரி தெரில, ஐ மீன் கஸ்டமர்ஸ் யாரும் பண்ண மாதிரி தெரியல. அப்படி கஸ்டமர்ஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்க வெரிஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா? எப்படி வந்து ஒரு ஆதார் கார்டை வச்சு, ஐ மீன் ஒரு பேன் கார்டை வச்சு இத்தனை அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியுங்கிறத வந்து பேடிஎம் வெரிஃபை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அது மோரோவர் வந்து அவங்க எப்படி அதை அலோவ் பண்ணாங்கிறது வந்து இன்னொரு கொஸ்டின் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1 வீக் பிஃபோரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு, நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டுங்க பேடிஎம் வாலெட்டில். நீங்கள் வந்து இதுக்கு மேலே கஸ்டமரை வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை டெபாசிட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கை வந்து பேடிஎம்க்கு வந்து ஆர்பிஐ வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீ வந்து இப்போ ஒரு பேன் கார்டை வச்சு 1000 கஸ்டமர் கிரியேட் பண்ணி 1000 பேர் அக்கௌண்ட்டில் 10,000 லோட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அது பெரிய கணக்கு இல்லையா? இந்த மாதிரி லேக்ஸ்க்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அவங்க மேலே. அதாவது ஒரு பேன் கார்டை வச்சு இத்தனை 1000 கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பேன் கார்டை வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அக்கௌண்ட்லாம் பணத்தை சும்மா போட்டு இல்லீகலாக யாருனாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம் வேலெட்டில் பணத்தை லோட் பண்ணுறதை வந்து நீ ஸ்டாப் பண்ணி, இதுக்கு மாதிரி கஸ்டமர் வந்து பணத்தை வேலெட்டில் லோட் பண்ணக்கூடாது, அதை நீ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து, இப்போ நீ லோட் பண்ணியிருக்க பணம், அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பணத்தை லோட் பண்ணியிருப்போம், இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம லோட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 29th வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இதை பேடிஎம் ஃபாலோ பண்ணணும். பேடிஎம் வந்து 29th அவங்க என்னென்ன சீர்கேடுகள்லாம் அதில் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணல அப்படின்னா 29th அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பணத்தை வந்து அதில் லோட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க February 29th அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக வந்து 35 கோடி அக்கௌண்ட் வந்து பேடிஎம்ல இருக்கு, ஐ மீன் வாலெட் இருக்கு. இதில் 31 கோடி நான் ஆக்டிவாக இருக்குது. அதாவது 34 கோடியில் 31 கோடி அக்கௌண்ட் வந்து சும்மா ஆக்டிவாக இல்லை, யாருமே யூஸ் பண்ணாமலே இருக்குது. மீதி இருக்க 3 கோடி அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸாவோ இல்லைன்னா அப்பப்போ யாரும் யூஸ் பண்ணுற மாதிரியோ தான் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்போ இவ்வளோ அக்கௌண்ட் அதில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க? 31 கோடி அக்கௌண்ட் யார் கிரியேட் பண்ணா? நம்ம மக்கள் பாப்புலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 120 கோடி தான் அரௌண்டு. ஸோ 35 கோடி கிட்ட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா வந்து 4 பேரில், அதாவது 3 பேரில் ஒருத்தர் வந்து பேடிஎம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. சரி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நான் ஆக்டிவாக இருக்குது, யாருமே யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக பேடிஎம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து எதாவது பில் பே பண்ணியிருப்பாங்க, இல்லை இயர் ஒன்ஸோ இல்லைனா வந்து 2 years ஒன்ஸோ வந்து பேடிஎம் பேமெண்ட்டில் எதாவது பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எதுலாவது பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே பண்ணாமல் எதுக்கு நீ வந்து 31 கோடி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பேடிஎம் மேலே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ வந்து 2021 பேடிஎம் பற்றி கேட்குறாங்க, நீ உன்னோட எல்லா பிரச்சனையுமே வந்து நீ சால்வ் பண்ணணும். வாட் அண்டர் என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கோமோ, கேஒய்சி ஃபாலோ பண்ணலை, நான் ஆக்டிவ் அக்கௌண்ட் நிறைய வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் உன் மேலே இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நீ வந்து சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. பட் அதை பேடிஎம் ஃபாலோ பண்ணலை.
நீவும் ஆர்டரை கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேடிஎம் வந்து அது பெரிய சீரியஸாக எடுக்காமல் அவங்க வேலையை அவங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 2022 ஆர்பிஐ வந்து பேடிஎம்மை நீ இதுக்கு மேலே எந்த ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நான் ஒரு கஸ்டமர் ஒரு அப்ரோச் பண்ணுறேன், பேடிஎம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து இதுக்கு மேலே புதுசாக யாருக்குமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண விடக்கூடாது. அதை நீ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. அதாவது உன்னோட எக்ஸ்பான்ஷன் நீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டே போகிறல்ல நிறைய, அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேலே நீ எந்த கஸ்டமருக்குமே அக்கௌண்ட் நீ கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுத்து பேடிஎம் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இடி அப்போ அமலாக்கத்துறையெல்லாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அமலாக்கத்துறையை வந்து ஆர்பிஐ அனுப்புனதுக்கப்புறம் பேடிஎம்ல போய் நீ வந்து ஆடிட் பண்ணிட்டு வா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாரி அமலாக்கத்துறை அனுப்பி ரைட் பண்ணுறாங்க. அதில் நிறைய ப்ரூஃப்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. அதை வச்சு இடியும் கேஸ் போடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் டீமையும் வந்து நம்ம கவர்மெண்ட் அனுப்புது, ஆர்பிஐ அனுப்புது. ஸோ அந்த ஆர்பிஐ அனுப்புன அந்த ஆடிட்டிங் டீம் அங்கே போய் ஆடிட்டிங் பண்ண போது அங்கேயும் நிறைய கோளாறுகள், கணக்கு வழக்கில் நிறைய கோளாறுகள், நிறைய பணம் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால ஆடிட்டிங் டீம் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் நிறைய ப்ரூஃபை வந்து கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இடி போகிறாங்க. இடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க பங்குக்கு வந்து இவங்க செட்டு தப்பெல்லாம் வெளிக்கொண்டு வராங்க. ஸோ இதனால இப்போ என்ன கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து பேடிஎம் வந்து February 29th வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற ரூமர்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துருக்காங்க, 29th உங்க பணத்தை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, உங்களால் பணம் ஆட் பண்ண முடியாமல் இருந்தாலுமே மேபி February 29th அப்புறம் அந்த இருக்கிற அமௌண்ட் வந்து கஸ்டமர்ஸால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸும் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எது உண்மை அப்படின்னு தெரியல. இன்னும் வரப்போகிற டேஸில் வந்து அது கன்ஃபார்மாக சொல்லுவாங்க கவர்மெண்ட். இப்போ உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று தாங்க, நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பேடிஎம்மோட சர்வீஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் பேடிஎம் இதே மாதிரி குளறுபடி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்து கேஒய்சிலாம் ப்ராப்பராக நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பாய்.